மேற்கு, தெற்கு, வடக்கு இல்லையா? சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4. சரியைன்னா என்னது? வெளியில இருந்து அப்படியே சாமியை கும்பிட்டு சாமியை புறத்தால பாக்குறது சரியை. சாமியை புறத்தாலையும் அகத்தாலையும் இழுத்து பாக்குறது கிரியை. அந்த புறத்தாலையும் அகத்தாலையும் இழுத்து பார்க்கும்போது வெறும் அகத்தால மட்டுமே பார்க்கறது பேரு யோகம். நல்லா கேளுங்க, இதெல்லாம் 10-15 புக்கு படிச்சு நோண்டி உட்காந்துக்கணும். எல்லாத்தையும் அழுத்திருப்பி என்னன்னு புரியல, என்ன சொல்றான்னு புரியல. சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியைனா வெளியில இருந்தே சாமி அப்படியே ஒருத்தன் சைக்கிள் வந்து இப்படி பிளைங் ஸ்கூல் எடுத்துட்டு போவான். சரியை. கிரியைனா புறத்தால வந்து அகத்தால சாமி இப்ப உங்களை மாதிரி உள்ள இழுத்து பாக்குறது, அபிஷேகம் பாக்குறது, ஆராதனை பாக்குறது, சாமியை உள்ள இழுத்து பாக்குறது. யோகம்னா அந்த புறம் இருக்குது இல்ல, அகம் புறம் சொன்னால 2. அந்த புறமே இருக்காது, அகத்தாலேயே சாமியை வந்து கும்பிட ஆரம்பிப்பான். உள்ளே கண்ணை மூடுமா சிவாய நம்ம சொல்ல ஆரம்பிப்பான் இல்லையா? சரியை போச்சு, கிரியை போச்சு, யோகம் போச்சு. இப்ப ஞானம் என்ன? அந்த உள்ள இழுத்ததால் வெளியே வெளியே போ என்று வெளியே போன்னு சொன்னா போயிடலாம். யோகம் ஞானம் என்னது? இதே புரியுது. சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஞானம்னா என்னன்னா எல்லாத்தையும் அதுவாவே பார்க்கறது. அதுவாவே பார்க்கறதுன்னா என்னது? நாயை பார்த்தா அந்த சாமியா பார்க்கறது, நாயை பார்த்தா அந்த பைரவரா பார்க்கறது, கிளியை பார்த்தா மீனாட்சியா பார்க்கறது, மானை பார்த்தா சிவபெருமான் கையில் இருக்கிற மானான்னு நினைக்கிறது, மழு ஒரு கத்தியை பார்த்தா சாமி கையில் இருக்கிற மழுவான்னு நினைக்கிறது. கண்ணால் காண்பது உன் காட்சி, கையால் தொழில் பண்ணல் பூசை, பகர்வது மந்திரம், மண்ணோடு 5 வழங்குயிர் யாவுமே அண்ணலே நின் திருவுருவாகுமேன்னு பாட்டு இருக்குது. எல்லாத்தையும் கையால் கண்ணால் காண்பது உன் காட்சின்னா யாரு? இந்த கண்ணால யாரை? இப்ப இந்த அம்மாவை நம்ம பார்த்தோமா, இந்த அம்மா பார்வதி மாதிரி இருக்கிறாங்களேன்னு பார்க்கணும். நம்ம அவங்கள வக்கரமா பார்க்க கூடாது. அப்போ எல்லாமே சிவத்தை பார்க்கிற மாதிரி பார்க்கறது, எல்லாத்தையும் சிவத்தை பார்க்கிற மாதிரி பார்க்கறது.